ஹலோ ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஏஸ் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் லாஸ்ட் ஃப்ரைடே தியேட்டர்ல ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் படம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி, ருக்மணி வசந்த், யோகி பாபு இவங்க எல்லாம் மெயின் லீட் பண்ணிருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்டின் பிரபாகரன் அண்ட் சாம் சிஎஸ் வந்து மியூசிக் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. டைரக்டர் ஆறுமுக குமார் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெய்ஸ்ட் த்ரில்லர் ஜானர்ல எடுக்கப்பட்ட ஒரு படம். மெயின் இந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பாத்தீங்கன்னா மலேசியால வந்து ஒரு சின்ன சின்ன குப்பை பொறுக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை பார்த்துட்டு இருக்காரு யோகி பாபா. அவர் வந்து பேசிக்கலி தமிழ்நாட்டை சேர்ந்தவர், தமிழ்நாட்டில் சவுத் டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தவர். அவர் அங்கே வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்களை வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காரு. அவங்க கசின் இங்கே வந்து வேலைக்கு சேருவாங்கன்றது. அப்போ அவர் ஏர்போர்ட்ல நிற்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடாக அங்கே விஜய் சேதுபதி வந்து நிற்கிறாரு. அவர் தான் இவரோட ரிலேட்டிவ்னு நினைச்சு ரொம்ப அந்த ஒரு ரிலேட்டிவோட ஃப்ரெண்டுன்னு நினைச்சு கூப்பிட்டு வந்து அவர் கூட சேர்த்துக்கிறாரு. அப்ப இவர் விஜய் சேதுபதி என்ன பண்றாருன்னா, அங்க இருக்க பக்கத்துல ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்றாரு. அந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை வருது. அதுக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது. அதனால இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பேங்க் ராபரி ஒன்று பண்றாரு. அதுவும் வந்து ஒரு நடு ரோட்லயே வந்து அந்த பேங்க் லாக்கர் அந்த பேன்ல வந்து இருக்க காசெல்லாம் வந்து எடுக்கிறாரு. ஸோ ஃபைனலா இதுக்கப்புறம் இவருக்கு இங்க இருக்க ஒரு லோக்கல் பீப்புள்ஸ்க்கும் ஒரு சில பிரச்சனைகள் வருது. ஸோ இதுக்கப்புறம் எப்படி இவர் தப்பிச்சாரு, அந்த பணத்தை இவர் எடுத்தாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒரு மீதி கதை. ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாட் தான். அது யூஸ்வல் கமர்ஷியல் பிளாட் தான் இது. நம்ம நிறைய இந்த மாதிரியான கதைகள் நம்ம நிறைய தமிழ் சினிமால அதிகமா பார்த்திருப்போம். அந்த மாதிரியான ஒரு அடிச்சு தோச்ச ஒரு பழைய கதைன்னு இந்த கதையை சொல்லலாம். பட் அந்த ஒரு ஈஸ்ட் பார்ட்ன்ற போதே அது வந்து எல்லாருக்கும் சின்னதாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். நம்ம எவ்வளவுதான் இந்த மாதிரியான கமர்ஷியல் கதைகள் நம்ம பார்த்திருந்தாலுமே. ஸோ இதுவும் அந்த மாதிரியான ஒரு சின்ன ஒரு இதுதான் ஸ்டார்டிங் வந்து ஒரு ஒரு ஹைப்பை கொடுத்தது இந்த படத்தோட ஒரு கதை. பட் ஆனால் நம்ம வந்து படமா பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து விஜய் சேதுபதி ஒரு ஆக்டிங் நல்லா இருந்தது. ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தார். படம் பூராமே வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலா அந்த ஒரு கேரக்டராகவே தான் நடிச்சிருந்தாரு. நிறைய இடங்கள்ல ஸ்டன் சீன்ஸாக இருக்கட்டும், ப்ளஸ் ஒவ்வொரு விஷயமா அந்த பிரில்லியண்டா அவர் போடுற பிளானா இருக்கட்டும், அந்த இடத்துலலாம் அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா சூப்பராகவே இருந்தது. நீட்டா நடிச்சிருந்தார். சிம்பிளா இருந்தது அவரோட ஆக்டிங். அதே மாதிரி வந்து யோகி பாபு மெயினா இந்த படத்துல வந்து படம் பூரா வராரு விஜய் சேதுபதி கூட ஒரு சப்போர்ட்டிங் ரோல்னே சொல்லலாம். அது வந்து ஒரு காமெடி ரோல் மாதிரி பெருசா அந்த அளவுக்கு காமெடி எதுவுமே அவர்கிட்ட இருந்து ஒர்க் அவுட் ஆகல. ஒரு 2-3 கவுண்டர்ஸ் தவிர பட் ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த ஒரு சப்போர்ட்டிவ் ரோல் அது ரொம்ப நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தாரு யோகி பாபு கூட. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ருக்மணி வசந்த் அவங்க இந்த படத்தில் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. ஒரு நீட்டான ஒரு கேரக்டர் அவங்களுக்கு இந்த படத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரும் கூட அவங்களுக்கு இந்த படத்தில் அந்த கதையோட சேர்ந்து வர ஒரு கேரக்டர் ரொம்ப நல்லா நீட்டாக நடிச்சிருந்தாங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் படம் பூரா ரொம்ப நல்லா நீட்டாகவே நடிச்சிருந்தாங்க ருக்மணி வசந்த். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா பிள்ளை அவங்க இந்த படத்தில் ஒரு சப்போர்ட்டிங் ரோல் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் தான் ரொம்ப நல்லா நீட்டாக நடிச்சிருந்தாங்க. மெயினாக பப்ளு பிருத்திவிராஜ் அவர் இந்த படத்தில் வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட் ஆஃப் ஒரு கேரக்டர் வராரு. படத்தில் ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு போலீஸ் தான். பட் ஆனால் அது ஒரு நெகட்டிவ் ஷேட் ஆஃப் ஒரு கேரக்டர். இந்த படத்தில் ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு கேரக்டர் தான். பட் அது ரொம்ப நல்லா நீட்டாக நடிச்சிருந்தாரு. அவரோட ஆக்டிங் பொறுத்தவரைக்கும் நல்லா இருந்தது. அது மாதிரி பிஎஸ் அவினாஷ் அவர் இந்த படத்தில் வந்து ஒரு வில்லனா ஒரு ரோல் வராரு. முக்கியமான ஒரு இந்த மெயினாக இந்த கந்துவட்டி இந்த மாதிரி கேசில் மோதெல்லாம் கந்துவட்டி விடுற ஒரு ரோல் தான் அவருது. அவரோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது. படத்தோட வில்லனிசம் தான். பட் நல்லா நல்லா நீட்டாக நடிச்சிருந்தாரு அவர். மெயினாக மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டின் பிரபாகரன் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. சாங்ஸை பொறுத்த வரைக்கும் ஓகே தான், நல்லா போட்டிருந்தார் மியூசிக். அது மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் சாம் சிஎஸ் நல்லா சூப்பராக பண்ணியிருந்தார். நிறைய இடங்கள்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. சாம் சிஎஸோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. ஜென்ரலாக ரொம்ப நல்லாவே இருக்கும் அவரது. அது ரொம்ப நல்லா சூப்பராக பண்ணியிருந்தார். அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் கரண்பீர் அளத்து அவர் இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. ஸோ படம் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலேசியாவில் அந்த ரொம்ப ஒரு சில ஏரியாவில் தான் படம் எடுத்திருக்காங்க. நம்ம பார்க்கும் போதே தெரியுது. ஃபர்ஸ்ட் இந்த படம் பார்க்கும்போது நமக்கு எந்த ஊருனே தெரியல. அதுக்கப்புறம் நிறைய சீன்ஸ்க்கு அப்புறம் பார்க்கும்போது அது வந்து மலேசியானே தெரியுது எனக்கு. இது மலேசியாவில் போய் எடுத்தாங்களா இங்கே அந்த மலேசியா செட்டு போட்டாங்களான்னு தெரியல. பட் அவரோட கேமரா ஆங்கிள்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப நல்லா நீட்டாக இருந்தது படத்தில். அதே மாதிரி வந்து ஃபெனி கோவாவோட எடிட்டிங்கும் இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஓரளவு நீட்டாகவே இருந்தது. பட் ஆனால் படம் ரொம்ப லென்த்தியாக அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா ஒரு 2 மணி நேரம் 35 நிமிஷம் கிட்ட படம் நெருங்கி ஓடுது. ஸோ ஒரு 20-25 மினிட்ஸ் கிட்ட இந்த படத்தில் வந்து ட்ரிம் பண்ணியிருக்கலாம். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஸ்லோவாக தான் இருந்தது. நிறைய விஷயங்கள் தேவையில்லாத சீன்ஸும் உள்ள இருந்தது. பட் அதை அவர் எடிட் பண்ணி தூக்கியிருக்கலாம். அதே மாதிரி டேரக்டர் ஆறுமுக குமார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழைய கதையை தான் எடுத்துக்கிட்டாரு. ரொம்ப ஒரு பழைய டைப் ஆஃப் ஒரு கதையை தான் எடுத்துக்கிட்டாரு. பட் ரைட்டிங்கில் ஒரு 2 விஷயங்கள் உள்ள இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருந்தாரு. எஸ்பெஷலி இந்த படத்தோட ஒரு மைனஸ் நீங்க பெருசா அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த அளவுக்கு ரொம்ப வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா, நமக்கு ரொம்ப செல்ஃப் எடுக்க ரொம்ப ஒரு யூஷுவல் கமர்ஷியல் படம் மாதிரி ஒரு மாதிரி ஸ்லோவா தான் போகும். அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தாலே என்னடா படம் இது ரொம்ப ஒரு யூஷுவலா ஒரு இதுவா தான் இருக்கு, ரொம்ப ஆவரேஜா இருக்கு அப்படின்றவங்களுக்கு ஒரு மைண்ட் தாட் வந்துடும். பட் ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா கொண்டு போயிருந்தார். ரைட்டிங்ல ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி அந்த பணம் திருடுற சீனா இருக்கட்டும், அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு ப்ரீ இன்டர்வல்ல இருந்து அந்த ஒரு கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒரு சில இடங்கள்ல நிறைய வந்து நல்ல மூமெண்ட்ஸ் போட்டிருந்தாரு படத்துல. ஒரு சின்ன சின்ன ட்விஸ்டும் வச்சிருந்தாரு படத்தோட கிளைமேக்ஸ்ல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல சீன்ஸ் வந்து ஓரளவு வந்து ரைட்டிங் நல்லா ஸ்ட்ராங்காவே இது இந்த ஸ்கிரீன்ல அந்த அளவுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு படம். என்னதான் ஒரு யூஷுவல் பேட்டர்ன் ஒரு கமர்ஷியல் படமா இருந்தாலும் நிறைய இடங்கள் வந்து செகண்ட் ஹாஃப் வந்து ரைட்டிங் வந்து ரொம்ப நல்லா சூப்பரா இருந்தது. அதனால தான் செகண்ட் ஹாஃப் தான் இந்த படத்தை கொஞ்சமாவது காப்பாத்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூஷுவல் பேட்டர்ன் கூட ஒரு கமர்ஷியல் படம்ன்றதுனால வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி போகும். செகண்ட் ஹாஃப்லாம் உங்களுக்கு இந்த படம் பார்க்கும்போது
லைக் அது வந்து பாத்தீங்கன்னா பெருசா அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எதுவும் இல்லாம ரொம்ப ஒரு ப்ரெடிக்டபிளான ஒரு ஸ்கிரீன் பிளேவா தான் அந்த படம் இருக்குது நான் பார்த்த வரைக்கும். பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூசுவல் ஒரு கமர்ஷியல் படம் தான் அது. மெயினா விஜய் சேதுபதி திரும்பி வந்து ஒரு படம் கொடுக்குறாரு இந்த வருஷம். அவர் மெயினா லைனா படங்கள் நடிச்சிருந்தாரு. ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கே 10 படம் 12 படம் விட்டாரு. இப்ப கொஞ்சம் செலக்டிவா தான் பண்ணிட்டு வராரு. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கதை நல்ல சூப்பர் கதை எடுத்துக்கிட்டாரு. இதே இன்னும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காகவும் பண்ணிருக்கலாம். ரைட்டிங்ல இன்னும் ஸ்ட்ராங்கா அவர் எழுதியிருந்தாருன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இன்னும் சூப்பரா எழுதியிருந்தாருன்னா இன்னும் வந்து ஒரு நல்ல படம்னே சொல்லியிருக்கலாம். பட் ஆனா ஒரு டீசென்டான ஒரு படம் தான் அது. மெயினா யோகி பாபு ஒரு சப்போர்ட்டிங் ரோல்லே போட்டாங்க. இது வந்து ஒரு காமெடியன் ரோல் மாதிரி தான் உள்ள கொண்டு வந்து பெருசா காமெடி எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. அதுவுமே இந்த படத்துக்கு ஒரு மைனஸ். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு இன்னும் யோகி பாபுவோட காமெடி இன்னும் கொஞ்சம் உள்ள வச்சு இன்னும் கொஞ்சம் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் போட்டு நிறைய செகண்ட் ஹாஃப்லாம் இன்னும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே சரி தான் செகண்ட் ஹாஃப்மே சரி ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்ஸ் ஒரு சின்ன சின்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட ஸோ ரைட்டிங் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தா ஒரு பெட்டரான ஒரு படம் சொல்லிருக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பில் ஆவரேஜ் படம் மாதிரி தான் போயிருக்கு. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் பக்கா தியேட்டர் டீசன்ட் வாட்சபிள் தான் இது. ரொம்ப போர் அடிச்சிருந்தா நீங்க போய் பார்க்கலாம். யூசுவல் படங்களே திரும்ப திரும்ப அதே அந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் படங்களை இப்போ எடுத்துட்டு வந்துட்டே இருக்காங்க டேரக்டர்ஸ். ஸோ இவரும் வந்து பாத்தீங்கன்னா எதுவும் புதுசான அந்த ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணாம ரொம்ப ஒரு பழைய ஸ்கிரிப்ட்ல தான் போய் நடிச்சிருக்காரு. அந்த படம் பார்க்கும்போது எனக்கு என்னமோ ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்க்குற ஒரு படம் பார்க்குற ஒரு ஃபீல் தான் எனக்கு கொடுத்தது. புதுசா எதுவுமே இல்லை இந்த படத்துல. படம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பில் ஆவரேஜா போயிடுச்சு. இந்த படத்துல ஒரு ரேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 6 கொடுப்பேன். அந்த அளவுக்கு ஒரு ஒருத்தான ஒரு ஒன் டைம் வாட்ச் தான் அது. ஸோ டைம் இருக்கும்போது பாருங்க, இல்லைன்னா ஓடிடில நம்ம கூட பாருங்க. ஒரு டைம் பாஸ் கிடைக்கல ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு படம் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ லிங்க்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு ஒரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.